எல்லாருக்குமே வணக்கம். நான் தீபிகா. இன்னைக்கு நான் எதை பத்தி ஷேர் பண்ணலாம் வந்திருக்கேன் அப்படின்னா, நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கியமான சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கான நெக்ஸ்ட் பார்ட் தான் இது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா நம்ம பார்க்க போறது ஆட்டோமோட்டிவ் அமெண்ட்மெண்ட் பில் 2016 படி ஹெல்மெட் போடாமலோ இல்ல வேற ஒரு ரீசனுக்காக ஏதாவது ஒரு இடத்துல ஃபைன் கட்டியிருந்தீங்க அப்படின்னா, டிராபிக் போலீஸ் கிட்ட ஃபைன் கட்டியிருந்தீங்க அப்படின்னா, அதே நாள்ல அதே காரணத்தை முதன்மையா வச்சு வேற எந்த ஒரு இடத்துலயும் ஃபைன் கட்டணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. செகண்ட், கோட் ஆஃப் ப்ரொசீஜர் ஆக்ட் 1973 படி கிரைம் நடந்திருக்கு அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும்தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவங்க எந்த ஏரியால வேணாலுமே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா இதுக்கு ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். அப்படி எடுக்கல அப்படின்னா அவங்க மேல நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். நம்பர் 3, போலீஸ் ஆக்ட் 1861 படி எந்த ஒரு போலீஸும் நான் யூனிஃபார்ம்ல இல்ல, நான் டியூட்டியில இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, டியூட்டியில இல்லைங்கிற ஒரு காரணத்தை முதன்மையா கொண்டு கேஸ் எடுக்க மறுத்தாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஃபோர்த், இந்தியன் பீனல் கோட் 166A படி எந்த ஒரு போலீஸும் எஃப்ஐஆர் எடுக்க மறுத்தாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் போலீஸ் மேல நம்ம கேஸ் போடலாம். அப்படி கேஸ் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் அதிகபட்ச தண்டனை அரசாங்கத்தின் மூலியமா கிடைக்கும். இதுவும் நம்மளோட சட்டத்துல இருக்கு. நம்பர் 5, சிட்டிசன் கான்ஸ்டிடியூஷன் லா படி நம்ம சமையல் பண்றப்ப கேஸ் வெடிச்சு விபத்துக்குள்ளானுச்சு அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சி எந்த ஒரு காரணமும் இல்லாம வெடிச்சு விபத்துக்குள்ளானுச்சுன்னா மட்டும் அந்த சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சி கிட்ட நம்ம 50 lakh வரை விபத்துக்கான நிதி உதவியை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் காப்பி பண்ணிருக்கணும். அந்த எஃப்ஐஆர் காப்பியை இந்த சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சி கிட்ட கொடுத்து நம்ம நிதி உதவியை வாங்கிக்கலாம் அப்படின்னு சட்டத்துல இருக்கு. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். வேற ஏதாவது பத்தி வீடியோ எடுக்கலாம், வீடியோ நீங்க ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒப்பீனியன் இருந்தா கூட கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் அந்த டாபிக் பத்தி பேசுறேன். நன்றி.